தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட 32 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னையில் மாபெரும் பேரணி நடத்தினர். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2000த்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடத்தில் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இதுவரை 300 முறைக்கும் மேல் கோரிக்கை மனு அளித்தும் ஒரு வாக்குறுதியை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். பட்டியலில் குறைஞ்சி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னும் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகள் இருக்குது. எந்த கோரிக்கைகளும் இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் இதுவரைக்கும் 21வது ஆண்டு 5வது மாதம் ஆட்சி அமைச்ச பிறகு ஏறக்குறைய 300 முறைக்கு மேலே முறையீடுகள் என்ற அடிப்படையில் கடிதத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மக்களோடு முதல்வர் என்ற அடிப்படையில் எங்களையும் அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றாத காரணத்தினால் நாங்கள் இந்த பேரணிக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இதில் 3.5 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது தொடர்ச்சியாக வேலைக்கு போகாமல் இன்னும் நமக்கு பொது சங்கங்கள், துறைவாரி சங்கங்கள், ஆசிரியர் அமைப்புகள் இன்னும் வரக்கூடிய அமைப்புகளோடு பேசி 5/2 காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம்.